இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் எஸ்எஸ் அவுரங் மேடன் ஷிப். ஜூன் மந்த், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயத்துல அமெரிக்கா தன்னோட ராணுவ பலத்தை மற்ற நாடுகளுக்கு காட்டணும் அப்படின்னு சில்வர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஷிப்ல தன்னோட ராணுவ வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு ஷிப்ல இருந்து ஹார்பருக்கோ இல்ல ஒரு ஷிப்ல இருந்து இன்னொரு ஷிப்கோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். இதே மாதிரி ஒரு நாள் டெலகிராம்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நான் எஸ்எஸ் அவுரங் மேடன் ஷிப்ல இருந்து பேசுறேன். இங்க கேப்டன் முதல் கொண்டு எல்லாருமே இறந்துட்டாங்க, நானும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் மலேசியன் ஹார்பருக்கும் போகுது. இவங்க அந்த அவுரங் கப்பலுக்கு பக்கத்துல எந்த கப்பல் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அப்பதான் சில்வர் ஸ்டார் கப்பல் இருந்தது இவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்த கேப்டனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. அவரு இந்த கப்பல் நமக்கு கிட்டதான் இருக்கு, நம்ம உடனடியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை ரீச் ஆகுறாங்க. அங்க அவங்க அந்த அவுரங் கப்பலையும் பார்க்கறாங்க. பார்த்த உடனே கேப்டன், இப்ப கொஞ்ச பேராவது உயிரோட இருப்பாங்க, நம்ம அவங்களையாவது காப்பாத்தலாம், சீக்கிரமா கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தா மாதிரியே அதிர்ச்சியாகி உறைஞ்சு போய் இறந்து கிடந்தாங்களாம். இந்த இன்சிடென்ட்டை பார்த்த உடனே சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்தவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலையா. சரி, ஓகே, பக்கத்துல இருக்க ஹார்பருக்கு இந்த கப்பலை கொண்டு போலாம் அப்படின்னு தன்னோட கப்பல்ல கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேப்டனும் சொல்றாரு. உடனே அந்த அவுரங் கப்பலை சில்வர் ஸ்டார் கப்பல் கூட இணைக்கலாம் அப்படின்ற வேலையில ஈடுபடுறாங்க. அவங்க இணைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க உடனடியா இந்த இணைப்பை துண்டிக்கலாம் அப்படின்னு துண்டிச்சிடுறாங்க. துண்டிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல் பயங்கரமா வெடிக்குது. இதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து போய் தள்ளி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல் கடல்ல முழுகி கீழேயும் போயிடுது. சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்தவங்க இந்த இன்ஃபர்மேஷனை பக்கத்துல இருந்த ஹார்பருக்கு போய் சொல்றாங்க. அவங்க இந்த அவுரங் கப்பல் எந்த இடத்துல இருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா இந்த கப்பல் எந்த நாட்டிலையுமே ரிஜிஸ்டர் ஆகலையாம். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் எந்த இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குச்சு, இந்த கப்பல்ல பயணம் பண்ணவங்க யாரெல்லாம், இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையாம். இந்த இன்சிடென்ட்டை வச்சு இதுக்கு ஒரு தியரியவும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கப்பல்ல கெமிக்கல்ஸை கடத்திருப்பாங்க, இதனால தான் இதுல இருந்தவங்க உறைஞ்சு போயிருக்காங்க, வெடி விபத்தும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உறைஞ்சு போனவங்க எல்லாருமே ஏன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தா மாதிரியே உறைஞ்சு போனாங்க அப்படின்றதுக்கு இவங்க கிட்ட ஆன்சர் இல்லை. அதனால இந்த தியரி ஃபெயிலியர்ல முடியுது. இந்த கப்பல்ல பயணம் பண்ணவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி பயந்து போய் உறைந்த நிலையில இறந்து கிடந்ததுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பார்த்து தான் இவங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உறைஞ்சு போய் இறந்தும் போயிருக்காங்க. அந்த அமானுஷ்யமான உருவம் தான் இந்த கப்பல் வெடிக்கிறதுக்கும் ரீசனா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கப்பல் எந்த நாட்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்றது தெரியல. அது மட்டும் இல்லாம இது தன்னோட பயணத்தை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னும் தெரியல. மேலும் இந்த கப்பல்ல பயணம் பண்ணவங்க எல்லாருமே யாரு, இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இப்ப வரைக்கும் ஆன்சர் கிடைக்கலன்னே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.